ஹலோ, பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்கிற வேதவசனம் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். I will sing the Lord's praise, for he has been good to me. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் தெய்வ மனிதர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போட்டார்கள். சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கினார்கள். அவர்களை கொண்டு போனவர்களே அந்த அக்கினி சுட்டரித்தது. இவர்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை, முடி கூட கருகவில்லை. அந்த இடத்திலே 3 பேரை போட்டார்கள். ஆனால் 4வதாய் தேவனே இறங்கி வந்து அவர்கள் மத்தியிலே உலாவினார். யார் அவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போட்டார்களோ அவர்கள் கண்களுக்கே ஆச்சரியமாய் அது முடிந்தது. அந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் மகிமை அடைந்தது. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுவார். பிசாசு எத்தனையோ தீமைகளை கொண்டு வந்த போதும் அதை நமக்கு நன்மையாய் மாற்றினார் அல்லவா? இந்த வருடத்தின் 30ஆம் தேதியிலே நாம் கடந்து வந்திருக்கிறது அவருடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த விஷயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது இயேசுவின் நாமத்தில். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.